100 நாள் ஜெபத்தில் இன்று 10வது நாள் திருமண தடைக்கான ஜெபம். அனைவரும் கலந்து கொண்டு கர்த்தரின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும். பரலோகத்தின் அப்பாவே, மகிமையின் தேவனே, உம்முடைய சமூகத்தில் இன்றைக்கும் வந்து நிற்கிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, நீர் ஆதியிலே சொன்னீர், மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நீரே இதைச் சொன்னீரப்பா. அப்பா, திருமணத்துக்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு உம் பாதத்தில் அழுகிறார்கள். எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள் காத்திருக்கிறார்கள் கர்த்தாவே. வீட்டில் கேள்வி கேட்கிறார்கள், சமுதாயம் பார்க்கிறது, நெஞ்சம் வலிக்கிறது அப்பா. ஆனாலும் உம்மை நம்புகிறோம், உம்மையே நோக்கி பார்க்கிறோம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீர் சொல்கிறீர், உங்களை குறித்து நான் நினைக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, நன்மைக்கேற்ற நினைவுகள், உங்களுக்கு நம்பிக்கையான முடிவை கொடுக்கும் என்று. அப்பா, நீர் எங்களுக்காக நல்ல திட்டம் வைத்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். ஆனால் கர்த்தாவே, எதிரி தடைகளை வைக்கிறான். நல்ல சம்பந்தம் வருகிறது, திடீரென்று உடைந்து போகிறது. பேசிக் கொண்டிருக்கிறார்கள், திடீரென்று நின்று போகிறது. இது மனிதருடைய செயல் அல்ல கர்த்தாவே, இது ஆவிக்குரிய யுத்தம். இயேசுவின் நாமத்தினாலே திருமணத்தை தடுக்கிற சகல வல்லமைகளையும் கட்டுகிறோம். பில்லி சூனியம், ஏவல், கந்திருஷ்டி, எல்லா இருளின் கிரியைகளையும் இயேசுவின் இரத்தத்தினாலே முறிக்கிறோம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று. அப்பப்பா, இந்த வேண்டுதலை நீர் அறிவீர். திருமணம் என்பது உம்முடைய ஏற்பாடு, நீர் ஸ்தாபித்த நிறுவனம். ஏதேன் தோட்டத்திலே முதலில் திருமணத்தை ஏற்படுத்தியவர் நீர்தான் கர்த்தாவே. ஆகவே தடைகளை நீக்குவதும் உம்மாலே கூடும். ஜோசப்புக்கு சிறையிலிருந்து விடுதலை கொடுத்தீர். ரூத்துக்கு போவாசை கொடுத்தீர். ஈசாக்குக்கு ரெபேக்காளை கொண்டு வந்தீர். அதே தேவன் நீர்தானே, இன்றைக்கும் மாறாத தேவன் நீர்தானே. கர்த்தாவே, கர்த்தாவே, இனி தாமதம் வேண்டாமப்பா. எத்தனை கண்ணீர் சிந்தியாகிவிட்டது, எத்தனை இரவுகள் தூக்கமின்றி கழிந்து விட்டன. வயது போகிறது, நம்பிக்கை குறைகிறது, ஆனால் உம்மை விடமாட்டோம். யாக்கோபு சொன்னது போல், நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உம்மை போக விடுவதில்லை என்று பிடிக்கிறோம் கர்த்தாவே. தாமதத்தின் சங்கிலிகளை உடைக்கிறோம், தலைமுறை சாபங்களை முறிக்கிறோம். ஜாதக தோஷம் என்று சொல்கிறார்கள், இயேசுவின் இரத்தம் எல்லா சாபத்தையும் நீக்கும். செவ்வாய் தோஷம் என்கிறார்கள், கல்வாரி சிலுவையில் எல்லா தோஷமும் நீங்கிற்று. அப்பா, இன்றைக்கே ஒரு திருப்புமுனையை கொடு. விரைவிலே நல்ல சம்பந்தத்தை அனுப்பும். தேவனுக்கு பயப்படுகிற, உம்மை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்தருளும். கர்த்தாவே, நீர் ஜெபத்தை கேட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். இன்றைக்கே விண்ணப்பம் உம் சிங்காசனத்தை எட்டிவிட்டது என்று நம்புகிறோம். நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. திருமணத்தின் நாள் சமீபமாய் இருக்கிறது என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம். உம்முடைய நேரத்தில் அழகாய் எல்லாவற்றையும் செய்வீர். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த ஜெபத்தை விசுவாசத்துடன் கேட்டு எல்லாரும் ஜெபியுங்கள்.